ஆன்லைன் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்வோர் பொருட்கள் வாங்குவதற்கு முன் அதன் திரும்ப பெறுதல் கொள்கையை மற்றும் பிற வாடிக்கையாளர்களின் விமர்சனங்களை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நார்மண்டி பகுதியை சேர்ந்த எஃப்எல் என அறியப்படும் பெண் செமெல்லோ என்ற இணையதளத்தில் கொள்வனவு செய்த காலணி தனக்கு பொருந்தாததால் அதை திருப்பி அனுப்ப முயன்ற போது பல சிரமங்களை எதிர்கொண்டார். அந்த நிறுவனம் தனது இணையதளத்தில் பொருட்களை திருப்பி அனுப்புவதற்கான கொரியர் கட்டணத்தை வாடிக்கையாளர்களை ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. ஆனால் பொருட்களை எங்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற முகவரியை அதில் வழங்கவில்லை. இதனால் திருப்பி அனுப்புவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை முன்கூட்டியே கணிக்க முடியாமல் வாடிக்கையாளர்கள் அவதிப்படும் சூழல் உள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பிய பின்னர் இத்தாலியில் உள்ள ஒரு முகவரிக்கு காலணியை திருப்பி அனுப்புமாறு அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதன்படி 49.95 யூரோ மதிப்புள்ள அந்த காலணியை திருப்பி அனுப்ப மட்டும் அவர் கூடுதலாக 14.99 யூரோ செலவிட வேண்டியிருந்தது. நிறுவனம் அந்த பொருளை பெற்றுக்கொண்ட போதிலும் அவருக்கான பணத்தை திருப்பித் தர பல வாரங்கள் எடுத்துக்கொண்டது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நிறுவனம், தங்களின் நிர்வாக நடைமுறைகள் மற்றும் சரிபார்ப்பு பணிகளால் தான் காலதாமதம் ஏற்பட்டதாக கூறியுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களை முதலில் தொடர்பு கொண்டு பொருளின் புகைப்படங்களை அனுப்பிய பிறகே முகவரியை வழங்குவது தங்களின் வழக்கம். இனி இந்த விவரங்களை இணையதளத்தில் எளிமையாக மாற்றியமைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.